ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறது வாட்டர் ஆப்பிள். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்டு. ஸோ எல்லாம் காய்ச்சி ஃபுல்லாகவே க்ரோத்தில் இருக்குது. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அப்படியே பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த கிளை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே மரம் வந்து கீழே வந்துடுச்சு. ஸோ அந்தளவுக்கு காய்ப்பு இருக்குது. அது மேலே பாருங்கள். ஸோ அது மாதிரி உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே கொத்தாக அப்படி டச் பண்ணாலே விழுந்துடும் போல. இங்கே பாருங்கள், உள்ளே தெரியுதுங்களா? எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். ஒரு மரம் இவ்வளோ காய்ச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீர் சத்து உள்ளது வாட்டர் ஆப்பிள். இது ஃபுல்லாக அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அப்படியே சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அது இப்போ வெள்ளரி பிஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்ற டைமில் இதுவும் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு. மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு இது நல்லா சாப்பிட்லான்றாங்க. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வியூ காட்டும் பாருங்கள், எப்படி எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இருக்குது. அது மாதிரி கீழே பாருங்கள் எவ்வளோ விழுந்துருக்கு பாருங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10-15க்கு மேலே கீழே விழுது. ஸோ ஃபுல்லாகவே பழம் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.